சிம்பிளாக ஹெல்த்தியாக தண்டாய் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா, மெலன் சீட்ஸ், பாப்பி சீட்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா சோம்பு, மிளகு, பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய். இதோடு சேர்த்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறமா குங்குமப்பூ, ஜாதிக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் போட்டுக்கலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர், வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது கப் கேக்குக்கு தயிர் போட்டுட்டு பவுடர் சுகர் போடணும். ஒரு அரை கப் போட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணுங்கள். இதுலேயே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளஃபியாக வரும். இதில் 1 கப் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்படி சலிக்கும் போது தான் அந்த பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக வரும். தண்டாய் பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதை ரெடி பண்ணும்போதே நான் பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். அதோடையே சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது இந்த கேக் நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். இது மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்மூத்தாக நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டுரும். கப் கேக் மோல்டில் போட்டுட்டு இதை ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் அவனில் வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் அப்படியே பஞ்சு போல் ரெடி ஆகிடும்.